பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு பிலிப்பியர் 1 12 வசனத்திலிருந்து பவுலின் தன்னிலை விளக்கம். வாழ்வு என்பது கிறிஸ்துவே. சகோதர சகோதரிகளே, எனக்கு நேர்ந்தவை எல்லாம் நற்செய்தி பரவுவதற்கு ஏதுவாயின. இதை நீங்கள் அறிய வேண்டும் என விரும்புகிறேன். ஏனெனில் கிறிஸ்துவுக்காகவே நான் சிறைப்பட்டுள்ளேன் என்பது ஆளுநர் மாளிகை காவற்படையினர் அனைவருக்கும் மற்ற யாவருக்குமே தெளிவாயிற்று. என் சிறை வாழ்வினால் சகோதர சகோதரிகளுள் பெரும்பாலானோர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தையை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு பெற்றிருக்கிறார்கள். சிலர் பொறாமையையும் போட்டி மனப்பான்மையும் கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர். வேறு சிலர் நன்மனத்தோடு அறிவிக்கின்றனர். இவர்களை தூண்டுவது அன்பே. நற்செய்திக்காக குரல் கொடுக்கவே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என இவர்கள் அறிவார்கள். மற்றவர்களோ கட்சி மனப்பான்மையால் தூண்டப்பட்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர். அவர்களது நோக்கம் தூய்மையானது அல்ல. அவர்கள் என் சிறை வாழ்வின் துன்பத்தை மிகுதியாக்கவே நினைக்கின்றனர். அதனால் என்ன? அவர்களது நோக்கம் போலியாக அல்லது உண்மையாக இருக்கலாம். எப்படியும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இனியும் மகிழ்ச்சி அடைவேன். இவ்வாறு உங்கள் மன்றாட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என நான் அறிவேன். என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், இதுவே மிக சிறந்தது. ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு புறம். இது உங்கள் பொருட்டு மிக தேவையாய் இருக்கின்றது. நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் நம்பிக்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே உங்கள் அனைவரோடும் தொடர்ந்து தங்கி இருப்பேன் என உறுதியாய் நம்புகிறேன். ஆகவே நான் உங்களிடம் மீண்டும் வருவதால் கிறிஸ்து இயேசுவின் உறவை வாழும் நீங்கள் என் பொருட்டு இன்னும் மிகுதியாக பெருமிதம் கொள்வீர்கள். கிறிஸ்துவ வாழ்வு நற்செய்தியின் போராட்டம். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களை வந்து பார்த்தாலும், நான் வர முடியாத நிலையில் உங்களை பற்றி கேள்விப்பட்டாலும், நீங்கள் நற்செய்தியில் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக ஒரு மனதோடு போராடி ஒரே உள்ளத்தோடு நிலைத்து நிற்கிறீர்கள் என்றும், எதிரிகள் முன் சற்றும் மறலாமல் இருக்கிறீர்கள் என்றும் நான் அறிய வேண்டும். இவ்வாறு நீங்கள் மறலாதிருப்பது அவர்களது அழிவுக்கும் உங்களது மீட்புக்கும் அறிகுறியாகும். இதுவே கடவுளின் செயல். ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டும் அல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் என் போராட்டத்தை கண்டீர்கள். இப்பொழுதும் அது பற்றி கேள்விப்படுகிறீர்கள். உங்கள் போராட்டமும் அதுவே. ஆமென்.